அது முழுக்க முழுக்க அரசியல் கணக்குகளுக்காக, அரசியல் ஆதாயத்திற்காக வாக்குகளை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா இல்லை, இது ஒரு பிகினிங் இல்லையா? இப்போ வந்து நீங்கள் இதுவரையிலும் 2 விஷயம் நடந்தது. சோஷியல் மீடியாவில் ஒரு கடுமையான விமர்சனம், திமுக ஆதரவாளர்கள், குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளும் விஜய் மீதான விமர்சனத்தை காட்ட வச்சாங்க. திருமாவளவன் அவர்கள் முன் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னொரு பக்கத்தில் விஜய் பற்றி எதுவுமே பேச வேணாம், அவர் ஒரு பொட்டென்ஷியல் அலை, அவரை விமர்சனம் பண்ண வேணான்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருந்தது. பலர் அறிவுரையாக சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் தனித்து என்ன சார் பண்ண போகிறீங்க, பவன் கல்யாண் மாதிரி டெப்டி சிஎம் ஆகிடுங்க, நீங்கள் கூட்டணி சேர்ந்தாதான் உங்களுக்கு உள்ள ஓட்டுக்கு இது, இல்லைன்னா உங்களை நீங்கள் நிற்க மாட்டீங்க, நிலைக்க முடியாதுன்னா அறிவுரைகள் வழங்கப்பட்டுச்சு. ஆமாம், அந்த நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அது போக அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியாக அப்போது இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு மனநிலையில் வெளியில் பேசக்கூடியவர்கள், இன்ஃப்ளூயன்சஸ், சரியான விஷயத்தில் சிக்கிட்டாரு விஜய், அவரை தூக்கி உள்ளே போடுங்க, கூட்டணிக்குள்ளே அவரை நெருக்கி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் காலே வந்து அந்த தரப்புல இருந்து அவர்களுடைய வீடியோக்களில் வந்துக்கிட்டு இருந்தது. அவங்க யாரும் விஜயனுடைய பொறுப்பை வந்து உணர்த்தவே இல்லை. இன்றைக்கு 41 பேர் உயிரிழப்பை பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் பேசுகிறார். ஆனால் அன்று வந்து 41 பேர் இழப்பை பற்றி அவர் பேசலை. அது வந்து காவல்துறையினுடைய பாதுகாப்பு குறைபாடுன்னு தான் அவருடைய ஸ்டாண்ட் இருந்தது. இப்போது தங்களுடைய வாக்குகள் பறிபோகி 3வது இடத்துக்கு நாங்கள் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்ததற்கு பிறகு ரொம்ப தீவிரமாக விஜயை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்களோங்கிற சந்தேகம்தான். ஏன்னா வரக்கூடிய கருத்து கணிப்புகள், சோகால்டு கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளும் வலிமையை இந்த கூட்டணி இழந்து விட்டதோங்கிற சந்தேகம் வருது. அது எந்த இடத்துலையும் மெய்ப்பிக்கப்படாத ஒரு கட்சி. அது ஒரு தேர்தலில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றியே புரிந்து கொள்ள முடியும்னு 50 வருடங்களாக அரசியலில் இருக்கிறவரால் புரிந்து கொள்ள முடியாதா? மீடியா வலிமையோடு பரப்பப்படும் பல்வேறு செய்திகளை கண்டு கலங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. அவர் விரல்களை தாண்டி வளர்வது கண்டு நகங்களை நாமும் நறுக்குவது உண்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்க திமுக வாக்குகளை பிரிப்பதற்காக மட்டுமே அவர் பயன்படுவார்னு ஆரம்பத்தில் ஒரு கால்குலேஷன் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி அவருக்கு வந்து வளர்ச்சி இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண உடனே அவரை அனைத்து விதமான நெருக்கடிகளுக்கும் உள்ளாக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.